வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் நாட்டு சொரக்காயில் சட்னி செய்யலாம். நான் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் செவந்து வரட்டும். அது செவந்த பிறகு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு வடகம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வடகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த எண்ணெய் கூடயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 7-8 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 4-5 வரமிளகாய், பழமாக ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நாட்டு சொரக்காவை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த நாட்டு சொரக்காய் எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி தழையோட வாசனை இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்ச பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் வடகத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டு சொரக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.